வீட்டில் டீ காஃபி குடிக்கிறத விட இது மாதிரி ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான ஒரு உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்கூல் முடிஞ்சு வர சின்ன குழந்தைங்களுக்கு சாயந்தரம் பூஸ்ட்டு, போன்விட்டா, டீ காஃபிக்கு பதிலாக இது மாதிரி உளுந்தங்கஞ்சி செஞ்சு நீங்கள் கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பெரியவங்க கூட இதை நம்ம சாப்பிட்லாம். நம்மள இருக்கிற உடம்பு வலியெல்லாம் சரியாயிரும். அது மாதிரி இருக்கிற உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், இந்த கப்பு நிறையா உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தை 3 தடவை 4 தடவை நல்லா கழுவிட்டு இதே மாதிரி அளவில் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு 3 விசில் 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, 3 தடவை 4 தடவை நல்லா கழுவியாச்சு. இந்த கிண்ணத்தில் 4 கப்பு தண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம போட்டு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஆறினதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். உளுந்து நம்ம குக்கரில் வேக வச்சது நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி நீங்களும் நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி. நீங்கள் மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்மளும் சாப்பிட்லாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப இது ஹெல்த்தியானது. மிஸ் பண்ணாதீங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். ஒரு விஸ்க் ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை நல்லா கரண்டி போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை ரெடி பண்ணிடலாம். இப்போது அதையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தேவையான அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பட்டி, கரும் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், இது 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி தூள் எடுத்திருக்கேன். இது போட்டு செய்யும்போது ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏலக்காய், சுக்கு பொடியெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுக்கிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியோட உளுந்து மாவு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அப்புறமா மீதி இருக்கிறது எடுத்து இந்த குக்கரில் போட்டுடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதோடைய ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்துருக்கேன், சுக்கு பொடி, அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் இதையும் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டு நல்லா கொதித்து வரும். நம்ம இறக்குற சமயத்தில் இது மாதிரி கட்டியான தேங்காய் பால், தண்ணி ஊற்றாமல் முதல் பால் எடுத்துருக்கேன், அதை ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறமா உடனே இதை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பதிலாக நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற பாக்கெட் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்ததான் வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஊற்றி உடனே இதை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். டீ, காஃபி, பூஸ்ட்டு, போன்விட்டாக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு
டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.